அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 24/1/2025 காலை 8:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் செய்துங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக துல்லியமான அறிக்கையாகத்தான் இருக்கும் என தற்போது வரை கொடுத்து கொண்டு வருகிறேன். இன்றைய தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானிலை அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான இடங்களில் வறண்ட வானிலையாக அப்படின்ற மாதிரி தான் நிலவக்கூடும். ஏன்னா இந்த உயரழுத்தத்தின் தாக்கமானது பெரும்பான்மையான இடங்களில் பகலிலே ஒரு வெப்ப உயர்வும் இரவிலே கடும் குளிரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னும் ஓரிரு நாட்களில் அப்படின்ற மாதிரி மீண்டும் பார்த்திங்கன்னா இன்னும் குளிரலை அதிகரித்து அது அப்படியே உறைபனி அளவிற்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான ஒரு சில இடங்களில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உதகமண்டல பகுதிகள் மற்றும் வால்பாறை அந்த கொடைக்கானல் மலைமறைக்கு பகுதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது. குளிரின் தாக்கமானது அதிகரிக்கும். காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடித்து 19ஆம் தேதி மழை பொழிவை கொடுத்த நிலையில் ஒரு நாட்கள் இடைவெளி கொடுத்து 20, 21, 22 தேதிகளில் 23 வரைக்குமே ஒரு குழப்பமான வானிலை தென் மாவட்டங்களில் இருக்கும் என எதிர்பார்த்த நிலையில் ஓரிரு நாட்கள் லேசானது மிதமான மழை அப்படின்ற மாதிரி ஒரு நேற்றைக்கு முன்தினம் கொடுத்த நிலையில் நேற்றை மட்டும் ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்கள் அதாவது தென் முனை மாவட்டங்களான திருநெல்வேலியில் ஓரிரு இடங்களில் மழை பொழிவானது கொடுத்திருக்கிறது. அது சேர்வலாறு அணைப்பகுதிகள் மற்றும் பாபநாசம் பகுதி மற்றும் மணிமுத்தாறு இதுபோல் அந்த தென்மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இருந்திருக்கலாம். இது கிடைக்கப்பெற்ற ஒரு இடங்களில் மட்டும் நான் அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு தெளிவான வானமும் மற்றும் வறண்ட வானிலையாகவே அடுத்த ஒரு சில நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். மாத இறுதி நாட்களில் அப்படின்ற மாதிரி லேசான மிதமானது மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பதிவாகக்கூடும். அது வரும் மணி நேரங்களில் அது எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் அந்த நிகழ்வு எந்த மாதிரி வடக்கு நோக்கி வரப்போகிறது. இப்போ இந்த ஏற்கனவே இந்த காணொலியில் முன்னாடி இணைச்சிருக்கும் பார்த்தீங்களா, மாலத்தீவிற்கு மேற்கு புறமாகவே சென்று விட்டது. அந்த தற்பொழுது நமக்கு மழைப்பொழிவு லேசானது கொடுத்தது பார்த்திங்களா ஒரு 2 நாட்களுக்கு முன்பு. அந்த காற்றின் போக்கானது பார்த்திங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றையும் மற்றும் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு புறமாகவே அப்படின்ற மாதிரி கொண்டு இணைப்பை பெற்று அது பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு எல்லாம் பார்த்திங்கன்னா கடலிலேயே அப்படின்ற மாதிரி இந்த கிழக்கு காற்று அலைவுகள் அப்படின்ற மாதிரி எல்லாமே கொண்டு பார்த்திங்கன்னா இந்த அடுத்த இணைப்பு சுழற்சியாக சுமத்ரா தீவு அருகே வரக்கூடிய அந்த நிகழ்வோடு இணைப்பாகவே அப்படின்ற மாதிரி காற்றை பயணிக்க செய்து தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள தீவிர நிகழ்விற்கு அது காற்று தன் போக்கில் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. இதன் காரணமாக உயரழுத்த பிடி தமிழகத்தில் உள்ளது. பெரும்பான்மையான இடங்களில் கடும் குளிரும் அப்படின்ற மாதிரி இரவு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடும். வானிலை சார்ந்த சில வேலைகளை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அச்சமின்றி செய்யலாம். மழை பொழிவின் இடையூறுகள் தற்பொழுது வரை எதுவும் இல்லை. மாத இறுதி நாட்களிலும் வரக்கூடிய ஒரு நிகழ்வானது பெரிதளவாக பாதிக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக தெரியவில்லை. ஒரு லேசானது முதல் கடலோரங்களில் லேசானது, டெல்டா கடலோரங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சற்று கனமழை எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வாக தற்பொழுது தெரிகிறது. தற்பொழுது இந்த அமைப்பானது வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சியாக சுமத்ரா தீவு அருகே அப்படின்ற மாதிரி அதாவது வடமேற்கு திசையில் மேற்காக அதிகபட்சமாக எடுத்து இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது அந்த கிழக்கு காற்றின் அலைவு நமக்கு எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காரணத்தால் ஒரு இருகாற்று இணைவு லேசானது மிதமானது மழை அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடும் என அதனால தான் ஒரு லேசான மழை அப்படின்ற மாதிரி எங்கேயாவது தான் இது ஒரு இடங்களில் வரும். இது வருகின்ற காற்று குளிரலையும் தாக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத இறுதி நாட்கள் 30, 29க்கு நள்ளிரவு அதிகாலை வேளையில் அப்படின்ற மாதிரி பிறகு 30, 31, 1, 2 இந்த 4 நாட்கள் ஒரு குழப்பமான ஒரு வானிலை சூழலாக இருக்கும். மேகமூட்டம் இருக்கும், எங்கேயாவது திடீரென்று ஒரு துறல் துளி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். பெரிதளவு ஒரு பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இனி வரும் காலங்களில் சாத்தியக்கூறுகள் இல்லை. அதாவது வளிமண்டலத்தில் ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணம் குளிரலைகள் எல்லாம் விலகி அதற்கப்புறம் நிகழ்வுகள் வளிமண்டலத்தில் ஏற்படும் சூழ்நிலையில் காற்று குவிதலின் மழைப்பொழிவு இந்த வெப்பச்சலன இடிமழை பொழிவானது கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.